சார் அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம் சார். பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல சார். எஸ் சார். சார் ஓகே சார். தேடும்போது கிடைக்காது, எங்க வச்சு தொலைச்சாலும். பாமா பாமா, இதோ வந்துட்டேங்க. இங்க வச்சிருந்த அந்த ஃபைல் எங்க? எந்த ஃபைல்? எந்த ஃபைல்னு சொன்னாதான் மகாராணி தேடுவீங்களா? எது அவசியமோ அந்த நேரத்துக்கு அது கிடைக்காது. நீ என்ன பண்ணுவ? உங்க அப்பா புத்தி தானே உனக்கு இருக்கும். என்னையா? என்ன? எப்போ? ஓகே, நான் உடனே வரேன். நீ போன் வை. பாடி இங்க மேல சார். பாடியை முதல்ல யார் பார்த்தது? ஜட்ஜோட பொண்ணு சார். யார சந்தேகப்பட்டாலும் உடனடியாக கஸ்டடியில் எடுங்க சார். சார். சார், ராத்திரி யாரோ 3 பேர் ஓடி போனத ஜட்ஜோட பொண்ணு பாத்துருக்காங்க சார். ஐஜி வந்துகிட்டு இருக்காரு. அது வரைக்கும் ரூமை சீல் பண்ணி வைங்க. யாரையும் உள்ள விடாதீங்க, முக்கியமா மீடியா பீப்புள. சார். சார். சார், சந்தேகப்படும்படியா ஒரு போலீஸ் ஜீப்பும் ஒரு ரிவால்வரும் ஜட்ஜஸ் அவன்ய கிட்ட இருந்ததா ஒரு மெசேஜ் வந்திருக்கு சார். அங்க நம்ம ஆளுங்க அனுப்பிட்டீங்களா? எஸ் சார். ஆர்டினாட் கோல்ட் ஷாப், சென்னை. கடந்த வருடம் எம்ஜே யூனிவர்சிட்டி கல்ச்சுரல்ஸ் விழாவில் பயங்கரமான முறையில் கொல்லப்பட்ட ஆல் தமிழ்நாடு பீப்புள்ஸ் பார்ட்டி தலைவரும் பழைய மந்திரியுமான கிருஷ்ணகுமார் கொலை கேஸில் இன்று தீர்ப்பு வழங்க இருந்த ஜட்ஜ் ராகவன் இன்று அதிகாலையில் அவரது படுக்கையில் கொல்லப்பட்டு கிடந்தார். இதற்கிடையில் இந்த வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்ட சீனு, வினோத்குமார், ராஜீவ்குமார் ஆகிய மூவரும் இன்று காலை போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பிச் சென்றனர். சீஃப் ஜஸ்டிஸ் ராகவன் கொலை செய்யப்பட்டதற்கும் இந்த 3 குற்றவாளிகளே காரணமாய் இருப்பார்கள் என்று போலீசார் கருதுகின்றனர். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எஸ்ஐ ஜெயபாலனையும் மற்ற போலீசாரையும் அவங்க எவ்வளவு நல்ல பசங்க தெரியுமா? அவங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் அவங்கள பத்தி காலேஜ்லயோ வெளியிலயோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட வந்ததில்லைங்க. ஆனா அவ்வளவு நல்லவங்களா இருக்கிறவங்க ஏன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்? அதாங்க எனக்கு புரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குன்னு நினைக்கிறேன். பாவம் அந்த பசங்க. சரிங்க சார்.
நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. கட்சி தலைவருங்க சட்டத்துக்கு உட்பட்டவங்க எல்லாம் கொல்லப்படுறாங்கன்னா அது இந்த மந்திரி சபையையே ஆட்டி வைக்கிற மாதிரி இல்ல இருக்கு. நான் முதலமைச்சரா ஆன அன்னைக்கே ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. இப்படி எல்லாருமே பிரச்சனை பண்ணா நான் என்ன செய்யறது? அந்த கொலகார பசங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அந்த பசங்களை பிடிச்சாலும் இந்த கேஸுக்கான ஆதாரம் கிடைக்கும்னு தோணல. நடந்த 2 கொலை கேஸ்லயும் அவங்களுக்கு சம்பந்தம் இருந்தாலும் கிருஷ்ணகுமார் கொலை பண்ண கேஸ்ல ஜட்ஜி இவங்களை விட்டுட்டாரு. இப்ப இருக்கிற நிலைமையை சமாளிக்கிறதுக்கு வேணும்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். அப்படி அரெஸ்ட் பண்ணாலும் இதான் சார் நடக்கும். கொலை செய்யப்பட்ட 2 பேருமே விஐபியா இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை சார். எதிர்கட்சிக்காரங்க இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படியாவது உண்மையான குற்றவாளிகளை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் சார். இல்லைன்னா நாளையில இருந்து சிபிஐ விசாரணை அது இதுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. 2 தேங்காய் காணாம போனாலும் சிபிஐயை விட்டு விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. அதானே இப்ப ஃபேஷன். எப்படியா இருந்தாலும் கேஸ் கிரைம் பிரான்ச்சுக்கு கைமாற போகுது. ஓகே சார். சட்டசபையில இப்போதைக்கு அதை சொல்லிடலாம்ல? சொல்லிடலாம் சார். எங்கய்யா உன்னுடைய சைலன்ஸ்? சைலன்ஸ் இல்ல சார், லைசென்ஸ். சைலன்ஸா இருந்த லைசென்ஸை எடியா. லைசென்ஸ் இந்த சுந்தரத்துக்கிட்டே விளையாடுற. லைசென்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் சார். என்னது லைசென்ஸ் எடுக்க மறந்துட்டியா? அப்ப பேப்பர் எடு. என்ன பேப்பர் சார்? பேப்பரை பத்தி தெரியாம தான் நீ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கியா? கான்ஸ்டபிள் இவருக்கு என்னன்னு சொல்லி புரிய வை. அதை இதுல வை, நான் கையால தொட மாட்டேன். இனிமேலாவது லைசென்ஸ் எடுத்துறியா? கிளம்பு கிளம்பு. சார் என்கிட்ட லைசென்ஸ் தான் இல்ல. பின்னாடி ஒருத்த பைக்கே இல்லாம வரான் சார். என்னது பைக்கே இல்லாம வண்டி ஓட்டுறானா? வரட்டும், அவன் ட்ரவுசரை நான் கழட்டுறேன். இந்த எஸ்ஐ சுந்தரத்துக்கிட்டே விளையாட்டா? சரி நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பு. இதனையே வண்டி இது ஸ்கூட்டர். டேய் ஒரு நிமிஷம். என்ன சார்? உன் பேர் என்ன? சுந்தரம். உன் பேரை கேட்டா என் பேரை சொல்ற? இன்னைக்கு வரைக்கும் எவனும் என் பேரை சொல்லி கூப்பிட்டதே இல்லை, தெரியுமா உனக்கு? என் பேரு சுந்தரம் தான் சார். அப்படியா? சரி பேப்பர் எடு. என்சைக்ளோபீடியா போதுமா சார்? அடிச்சா 32 பல்ல கீழே விழுந்துரும். நான் எதுக்காக உன் சைக்கிள பிடிக்கணும்? லைசென்ஸ் எடு, லைசென்ஸ் எடு. பைக்கே இல்ல, அப்புறம் எதுக்கு சார் லைசென்ஸ்? ஓ உங்ககிட்ட பைக்கே இல்லையா? காலங்காத்தால வந்து மாட்டது பாரு சாவுகிறாக்கி. எனக்கு கோவம் வரதுக்குள்ள மரியாதை எங்கிட்டு போய் தள்ளிட்டு போற பழ வண்டிக்கு எதுக்கு சார் லைசென்ஸ்? ஹாய் ஓல்ட் லேடி, எப்படி இருக்க? ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்ஸ், வாழைப்பழம். நீ பேசுறத பார்த்தா மதுரக்காரி மாதிரி தெரியுது. நீங்க சொல்றது சரிதான். சரி சரி லைசென்ஸ் எடு. இதோ அது உன் லைஃபுக்கான லைசென்ஸ். நான் கேட்டது வண்டிக்கான லைசென்ஸ். இந்த பழம் புளிக்குமா? சக்கரை மாதிரி இருக்குங்க, சாப்பிடுறீங்களா? இதை எங்க இருந்து வாங்கிட்டு வர? கப்படிக்குது. பல்லு வலிக்கு 10 நாள் ஆயிருக்கும் போல இருக்கே. கிளம்பு கிளம்பு கிளம்பு. நிப்பாட்டியா? ஓரங்கட்டு ஓரங்கட்டு. நிறுத்து. வண்டி இறங்கி வாடா. இறங்க கீழ. மடக்குறானுங்க. என்னையா லைசென்ஸ் வச்சிருக்கியா இல்லையா? எல்லாம் இருக்கு சார். முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. புக்கு பேப்பர்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். இதுல ஒரு பேஜை காணுமே. எல்லா பேஜ் இருக்குதா சார்? ஒரு பேஜ் இல்லையா? அது எந்த பேஜ்? ஒரு பேஜ் இல்லாத முக்கியமான பேஜ். பேசாம கேஸ் போடலாம் சார். சார் 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 அது கூட பரவாயில்லன்னு விட்டுடலாம். ஆனா ஓவர் ஸ்பீடு, ஓவர் லோடு. சார் மெதுவா தான் சார் வந்தேன். சரி சார் வண்டி லோடு இல்ல சார், சும்மா தான் சார் இருக்குது. லோடு இல்லையா? இல்ல சார். காலியா? ஆமா சார். இது என்ன வண்டியா? லோடு வண்டி சார். லோடு ஏத்துனியா? இல்ல சார். சார் சார் அதுக்கு தான் கேஸ். சார் லோடு இறக்கிட்டு தான் சார் வரேன். லோட நீ இறக்க கூடாதியா? கூலிக்காரங்க தான் இறக்கணும். அதுக்காக தான் இந்த கேஸ். நீ எப்படியும் அடுத்த ஜங்ஷன்ல ஃபைன் கட்டி தான் ஆகணும். பேசாம இங்கேயே கேஸ் போட்டுறேன். சார் சார் கொடுத்துறேன் சார். சார் சார் நான் கையில தொடறது இல்ல. போ சார் புக்கு சார். போகாம இங்கே நிப்பியா? புக்கு பேப்பர் சார். இது இருக்கு எங்க இல்ல. இந்த போ போ போ. வரேன் சார். ஏனுங்க இது நியாயங்களா? இவன் யாரும் குறவு மாதிரியே இருக்கான். நீ யாரையா என்கிட்ட நியாயம் கேட்க? இறங்க வாயா. ஆத்தி சார் சார் மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கவா? மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிவிட்டேன். தெரியாம பண்ணிட்டியா? போலீஸ்காரங்கிட்டே நியாயத்தை கேக்குறியா? ஏறா ஜீப்ல. நான் ஒரு ஏழைங்க, என்ன பயமுறுத்தினாலே போதும். என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட ஒன்ன அவ்வளவு சீக்கிரம் நாங்க விட்டுருவோமா? ஏறு ஜீப்ல. யோ இவனை ஜீப்ல ஏத்தியா? நீ எந்த ஊரியா? ஏரியா வாயா. நீ எங்க ரோட்ல இருக்கும்போது என்னையா சொன்ன? பயமுறுத்தி விட்டுணுமா? விட்டுறையா? தமிழ்நாட்டு ஜனங்களே பயந்து அலற இடத்துல தான் இப்ப நீ இருக்கிற, தெரியுமா?
உனக்கு யானையை பார்த்தா பயமா இல்ல சிங்கத்தை பார்த்து பயப்படுவியா? உனக்கு எதிரி யாராவது இருக்காங்களா? எனக்கு எதிரிங்கன்னு யாரும் இல்லைங்கய்யா. ஏன் எதிரிங்களே கிடையாது? எல்லாரையும் வெட்டி சாச்சு விட்டேன். எதுக்கும் பயப்படாதவனை எப்படி சார் பயமுறுத்துறது? ரைட்டரே, இவனை எப்படி நான் பயமுறுத்துறேன்னு பாரு. உன் பேர் என்னய்யா? சாமி. என்ன சாமி? கந்தசாமி. என்ன விளையாடுறியா? போலீஸ் ஸ்டேஷன்ல வன்முறையா இருக்கக்கூடாதுன்னு ஐஜி ஆர்டர். இல்லன்னா உன்னை மிதிச்சு நான் பஞ்சர் ஆக்கியிருப்பேன். விளையாடாம சொல்லியா? இப்படி எல்லாம் கேட்ட இவன் உண்மையை சொல்ல மாட்டான் சார். பார்த்தாலே தெரியல திருட்டு பையனு. உங்க ஸ்டைல ஆரம்பிங்க சார், அப்பதான் உண்மையெல்லாம் சொல்லுவேன். ஏண்டா உன் மனசுல என்ன உலக நாயகன் கமலஹாசன் நினைப்பா? இதென்ன விருமாண்டி ஸ்டைலா? ஒட்டுமீசையா இவன் ஃப்ராடே தான். பப்ளிக்கை ஏமாத்த வேஷம் போட்டிருக்கான். யோ ரைட் ரே, இவன் மேல என்ன கேஸ் போடலாம்? இது வரைக்கும் கண்டுபிடிக்காத கேஸ் எல்லாம் இவன் பேர்ல எழுதிரவா? வெரி கரெக்ட். ஐபிசி 454 சாந்தி நிலையத்துல வெட்டி கொல்லப்பட்ட பிரபாகரனோட கேஸை இவன் தலையில போடு. நீ என்ன பார்க்கற? இரண்டாவது ஐபிசி 450 எழுதிக்கோ. கவுன்சிலர் தியாகராஜ் வீட்ல பட்ட பகல்ல புகுந்து பீரோ உடைச்ச நகை எல்லாம் கொள்ளை அடிச்சது. 100 அடி ரோட்டு வழியா போற ஒரு பிரைவேட் பஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டாங்கற கேஸையே இவன் மேலயே போடு. அதுக்கு ஐபிசி செக்ஷன் என்னன்னு தெரியல, குத்துமதிப்பா ஏதாவது ஒன்னு போடு. பிட் பாக்கெட், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பலாத்காரம், கிட்னாப், ஃபோர்ஜரி எல்லா கேஸையும் இவன் மேலயே போடு. மொத்தம் 16 கேஸ் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளத்தையும் போடு. இது எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் 40 வருஷம் நீ மாமியார் வீட்டுல இருக்க வேண்டிய இருக்கும். போதுமா இல்ல என்ன வேணுமா? என்ன வேணும்னா சொல்லு. இப்போ அது இந்த எஸ்ஐ சுந்தரத்தை பத்தி தெரிஞ்சுக்க. உன் உண்மையான பேர் என்ன சொல்லு. பேரை சொல்ல மாட்டல, குடிய நானே பாத்துக்கிறேன். இந்த பேக்ல இருந்து மட்டும் எனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சது, அதுக்கப்புறம் உன் எபிசோட க்ளோஸ் ஆயிடும். ஐடி நான் பார்க்காத ஐடியா. ஐடியாயா வர்கீஸ் ஆண்டனி ஐபிஎஸ். சார் மன்னிச்சிருங்க சார். எழுந்திருக்கியா? என்னையா போலீஸ்காரங்க நீங்க? உங்கள மாதிரி போலீஸ்காரங்களால தான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நல்ல போலீஸ்காரங்களுக்கும் கெட்ட பேரு. இனிமே நல்ல போலீஸா நடந்துக்கிறேன் சார். அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேளுங்க. போலீஸோட வேல்யூ என்னன்னு இந்தியாவுக்கு வெளியில போய் பாருங்க. 5 கொலை பண்ண கொலைகாரனை கூட கல்ஃப்ல இருக்கிற போலீஸ் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி வரவேற்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல ஒரு பெட்டி கேஸ்ல மாட்டின கைதிய எப்படியா சொல்லி கூப்பிடுறீங்க? சொல்லுங்கயா. நான் வந்து இல்லடா போற போக்குன்னு சொல்லுவோம். அது மாறணும், மாத்தணும். போலீஸ்ங்கறவ மக்களோட சேவகனா இருக்கணும். மக்கள் கிட்ட நியாயமா நடந்துக்கணும், மனசாட்சியோட நடந்துக்கணும். சார் ஏன் அந்த விரல் இப்படி இருக்கு? அது ஏன் சார் கேக்குறீங்க? மந்திரிக்கு எஸ்கார்டு போனப்ப இப்படி ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் இந்த விரல் நிமிரவே இல்லை. அது சரி, இனிமே அந்த விரலை வச்சுக்கிட்டு சல்யூட் அடிக்கிற வேலை வச்சுக்க. சரி சார். ஹலோ சார், நான் உடனே வரேன் சார். ஓகே சார். சார் நாங்க என்ன பண்ணானோ அந்த விரலை அப்படி திருப்பி வை. ஏன்